ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு காரக்கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காரக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது, அரிசி மாவும் தேவை கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காரக்கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்மளோட விகாஸ் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம காரக்கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அரிசி மாவை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்கிறத விட இன்றைக்கி நம்ம புட்டு மாவை யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த புட்டு மாவை வச்சு நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு மாவு பார்த்திங்கன்னா சின்ன நறுநறுப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அதனால் நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள் ஹார்ஸ் பிராண்டில் தாங்க புட்டு மாவு வாங்கியிருக்கேன். இது 1/2 கிலோ பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புட்டு மாவை வச்சு எப்படி காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம காரக்கொழுக்கட்டை தாளிச்சுக்க போகிறோம். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை இன்னமும் வாசனையாக இருக்கும். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதில் கடலைப்பருப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லாவே வெடிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகா 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டோம். அடுத்து 1 கப் மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 2 கப் அளவு மாவு சேர்க்க போகிறேங்க. அதனால் மொத்தத்துக்கு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க, ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது கொழுக்கட்டை ரொம்பவே வாசனையாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா டேபிள் சால்ட்டு பார்த்திங்கன்னா 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது 80% தாங்க உப்பு இருக்கும், அதிகமான உப்பு இருக்காது. தண்ணி நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துக்கலாம். புட்டு மாவு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. நல்ல சின்னதாக ஒரு மைல்டான காரத்தோட தேங்காய் வாசனையோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புட்டு மாவில் செய்கிறதுனால சின்ன நறுநறுப்பு மாவு பார்த்திங்கன்னா சின்ன நறுநறுப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதிலே நமக்கு பாதி அளவுக்கு மாவு நல்லாவே வெந்துடுங்க. நல்லா மாவு எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா கை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பானையில் நம்ம வேக வச்சுக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம எப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொடி கொழுக்கட்டை மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தாளிப்புலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் புட்டு மாவு, தேங்காய் எண்ணெய் அப்படி கூட சேர்த்து நீங்கள் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்ச் அளவுக்கு நான் கொழுக்கட்டைகள்லாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அப்படியே மேலால் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா வச்ச தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னதாக புளி வச்சு அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணலை, வெறும் கொழுக்கட்டை மட்டும்தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லாவே கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதுக்கு இட்லி மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்லாம், வரமிளகா வச்ச தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். அதெல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து 2வது பேட்ச் கொழுக்கட்டையும் நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இதுவும் வேகட்டும். எனக்கு 2 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 35 கொழுக்கட்டை அளவுக்கு வந்திருக்குங்க. இது நம்ம உடனேயும் சாப்பிட்லாம், மீதி இருந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் கூட நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 2ஆக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன ரவை பதத்தோட புட்டு மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன ஒரு மைல்டான காரத்தோட, சின்ன ஒரு உப்பு டேஸ்ட்டோட, தேங்காய் வாசனையோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. என்னோடய விகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.